எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 27/4/2026 சித்திரை மாதம் 14ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேசுவதும், பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தில் செய்து கொடுப்பதும், அவர்கள் மீது சிறு கோபம் கூட காட்டாமல் இருப்பதும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்களோ எது வந்தாலும் எடுத்துக்கொள்வதும், கண்டிப்பாக அபிராமி அந்தாதி கேட்பது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாக தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு. இரத்தபந்த உறவுகளிடம் மனமிட்டு பேசுவதும், தர்க்கங்களை குறைத்து கொள்வதும், பூர்வீகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் கண்டிப்பாக காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பும், தனிப்பட்ட செல்வாக்குக்கு உத்தரவாதமும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். அசையாமசைய பொருள் சேர்க்கை, தொழிலில் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, உத்தியோகம், வியாபாரம் அனுகூலங்கள் காணப்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. புதிதாக தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய இனிமையான சூழ்நிலை. புதிய விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்திலும் வாகனத்திலும் அடக்கி வாசிப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். சுபவிரயத்திற்கு அனுகூலங்கள் கண்டிப்பாக ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் அடக்கி வாசிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள், இழுபறியாக இருந்த விஷயங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், தொடர்ச்சியாக செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். பணவரவு நிச்சயம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் தவிடுபடியாக்குறதும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல செய்திகள் வரக்கூடிய பிராப்தமும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள் தீர்வதற்குண்டான எல்லா விதமான உத்தரவாதத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். பசுமாடுகளுக்கு ஏதாவது ஒரு உணவை கொடுக்கறது முடிந்தால் பெரிய அளவுக்கு நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை வண்டி வாகனத்திலும் மேலதிகாரிகள் விஷயத்திலும் குடும்பத்திலும் அடக்கி வாசிப்பதும், தேவையில்லாத மனக்குழப்பத்திற்கோ ஆட்படாமல் இருப்பதும், தெய்வ பலத்தையும் காரிய சித்தி மாலை மந்திரத்தை கேட்பதும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். விநாயகருடைய பாதத்தை சரணாகதி அடைந்து அடுத்த வேலையை பார்ப்பது எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். வாகனத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்களுக்கு எதிர்பார்த்து புது தொழிலோ புது வேலையோ புது அமைப்போ ரொம்ப நாட்களாக கனவு கண்டு கொண்டிருந்தவர்களுக்கு நன்மையும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். பழைய எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.